கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிவித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி, கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்க ராசியாதிபதி புதன் பகவான் தான். அப்பேற்பட்ட புத பகவான் ஆடி மாசத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார். 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, சந்திரன் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 7ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. இது இல்லாமல் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க. இதை வைத்து பார்க்கும் பொழுது ராசியாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது போட்டியாக இருக்கலாம், பந்தயமாக இருக்கலாம், அதில் வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. திட்டம் போட்டு பிளான் பண்ணி இதை கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி துவங்கிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. ஏனென்று சொன்னால் 11ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானம், எல்லா வகையான லாபங்களும் கிடைக்கும். நம்ம லாபம் வரத்து தானே பாடுபடுறோம். ஒரு தொழில் பண்ணாலும் லாபம் வரணும், வியாபாரம் பண்ணாலும் லாபம் வரணும், ஒரு செயலை செய்து முடித்தாலும் அது லாபம் கிடைக்கணும், நஷ்டம் கிடைக்கக்கூடாது. நஷ்டம் வந்தால், தோல்வி அடைஞ்சால் யார் தான் செய்வாங்க, யார் தான் அதில் ஈடுபடுவாங்க? அதுதானே உண்மை. அப்போது நன்மை பயக்கக்கூடிய வகையிலே, லாபம் வரக்கூடிய வகையிலே உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் அமையும். கண்டிப்பாக நடக்கும். கூட்டு முயற்சி ரொம்ப பலிதமாகும்.
ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்திலையோ நெருங்கிய உறவுகளிலோ நீங்கள் அவங்களோட இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய வகையில் அமையும். இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க. அப்போது அடிக்கடி பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எது எப்படி இருந்தாலுமே கன்னி ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில், ஆடி மாதம் அம்மன் மாதம் சொல்லியிருக்கேன், அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு கோயிலுக்கு ஏன் பாத யாத்திரை போகக்கூடாது? அது ஒரு அம்மன் கோயிலாக இருக்கலாமே. இதை செய்தால் இது ஒரு சூட்சமான பரிகாரம். நீங்கள் பாத யாத்திரையாக போய் வர வேண்டும். பாத யாத்திரை போய் அந்த அம்மன் கோயிலை தரிசனம் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நீண்டகால கோரிக்கை நிறைவேறும். இதை கண்டிப்பாக மனசில் குறித்து வச்சுங்க. பாத யாத்திரையாக போயிட்டு வரணும். அது ஒரு அம்மன் கோயிலாக இருக்கணும். பாத யாத்திரைன்னா என்ன? கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால தான் பாத யாத்திரை போகணும்னு சொல்லுவாங்க. கிட்ட இருக்க கோயிலுக்கு ஏன் பாத யாத்திரை சொல்ல போகிறோம்? உங்களால் முடிந்த போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்க. அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு கடன் முடிஞ்சால் இன்னொரு கடன் வாங்குவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். வழக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். வாய்தா வாங்கப்படும். எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். திருப்பி வேற ஒரு வகையில் வரும். இப்படிலாம் வரும். எது எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொஞ்சம் தற்காலிகமான பிரிவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். கணவன் இருந்தால் மனைவி கிட்டேயும், மனைவி இருந்தால் கணவன் கிட்டேயும் அதிகமான பேச்சுவார்த்தை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. வாக்குவாதம் தவிர்க்கணும். செயலில் மட்டும் ஈடுபடணும். அப்படி இருந்துட்டு வந்தீங்கனாலே போதுமானது. நிறைய கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருப்பாங்க. பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அது தற்காலிக பிரிவாக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். எல்லாமே நடக்கும். தொழில் மூலமாக, வியாபாரம் மூலமாக வெளியூர் பயணம் அமையும். அது கண்டிப்பாக நல்லது நடக்கும். புதிய நட்புகள் உருவாகும். அது மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாமே நடக்க போகுது கன்னிராசிக்காரங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு உண்டான வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது நன்மை தடுக்கிற வகையில் அமைய இருக்கும். ஒரு வீடை விற்றுட்டின்னு ஒரு வீடை வாங்குவீங்க. பழைய வீடாக இருக்கும், அதை விற்றுட்டு புது வீடு வாங்குவீங்க. அது மாதிரி வண்டியும் பழைய வண்டியாக இருக்கும், அதை விற்றுட்டு புதிய வண்டி வாங்குவீங்க. இது ரெண்டுமே நடக்கும். இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க நடக்கக்கூடியதான் சொல்லிட்டு வரோம். இது மாதிரிலாம் வரும். அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே நீங்கள் அம்மனை சீரம் சிறப்புமாக வழிபட்டு வர வேண்டும். அதனால் சீரம் சிறப்போம் அம்மனுடைய நினைவாக இருக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ அந்த அத்தனை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வரலாம். ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆலயத்தில் நடக்கக்கூடிய விளக்கு பூஜை, வெள்ளிக்கிழமை எப்பவுமே விளக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுவும் ஆடி மாதன்றது ரொம்ப சொல்ல வேண்டாம். ஆடி வெள்ளி, தை வெள்ளி, இந்த ரெண்டு வெள்ளியுமே ரொம்ப விளக்கு பூஜைக்கு ஏற்ற காலங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆடி வெள்ளியில் கண்டிப்பாக விளக்கு பூஜை கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கணும். ஏதாவது ஒரு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டால் போதும். அது மூலிமா உங்களுக்கு இறைசக்தி கிடைக்கும், அம்மனுடைய அருள் கிடைக்கும். அந்த விளக்கு பூஜைன்றது என்ன? இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம். அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ என்ன செய்கிறோம்? ஒரு அருகாமையில் உள்ள கோவிலிருந்து ஒரு விளக்கேற்றி தண்ணி எடுத்துக்கிட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு தானே போய் அந்த வீட்டுக்கு போய் வச்சு வழிபடுறோம். அதே தானே விளக்கு பூஜைலாம் செய்கிறோம். அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், தடைப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விளக்கு பூஜை செய்து, விளக்கு பூஜை செய்யும்போது என்ன பண்ண போகிறீங்க? வீட்டுக்கு அருகே மேலே இருக்கவங்க அப்படியே அந்த ஏத்தனை விளக்கோடு அணையாமல் கொண்டு போயிடுவீங்க மெல்லமாக.
கொஞ்சம் தூரமாக இருக்கும், என்ன பண்ணுவீங்க, அந்த விளக்கு பூஜை முடிந்த உடனே அதை குளிர்த்து அந்த விளக்கை எடுத்துன்னு போயிட்டு அந்த இறை சன்னதியில் ஏற்றின விளக்கு தான், அது அந்த எண்ணெயோடு இருக்கணும், அதை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு ஏற்றும் போது அந்த வைப் கிடைக்கும், அந்த ஆலயத்தில் இருக்கிற சக்தி அங்கே வீட்டுக்கு வந்து சேரும். அதுக்கு தான் விளக்கு பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்கிறது. கோவிலில் விளக்கேற்றி அதை கொண்டு போய் வீட்லேயும் விளக்க ஏற்ற போகிறீங்க, அதே விளக்கு, வேறு விளக்கு இல்லை, அதே விளக்கு தான். அப்போ கண்டிப்பாக அந்த இறைசக்தி கிடைக்கத்தானே செய்யும். அப்போ நீங்கள் புதுசாக திருப்பி வீடு குடி போகிற மாதிரி தானே கணக்காகுது. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் தடைகள்லாம் விலகித்தானே செய்யும். இதுதான் இந்த விளக்கு பூஜையில் உள்ள சூட்சமான பலன் கொடுக்கக்கூடிய விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கலந்துப்பீங்க, அதை செஞ்சு அந்த பலனை அடைஞ்சிருவீங்க. இப்போ கன்னிராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த விளக்கை வீட்டில் எடுத்து சென்று வழிபட்டு வந்தீர்களானால் அம்மனுடைய அருள் கிடைத்து எல்லா நாளும் பெற்றுப்பா கண்டிப்பாக வாழ்வீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் விளக்கு பூஜை மட்டும் இல்லை, எல்லா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தால் பிரசித்தி பெற்ற அம்மன் தலங்களுக்கு போயிட்டு வரலாம். உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை வேண்டுதல் தான் அதை நிறைவேற்றி வைக்கலாம். இல்லை உங்கள் கோரிக்கையை சொல்லி வேண்டுதல் பிரார்த்தனை துவங்கி விட்டு வரலாம். குலதெய்வ கோயில் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஏதோ வந்தாலும் அதை சொல்லிட்டு வரலாம். ஏனென்றால் குலதெய்வ அருள் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. குலதெய்வ அருள் இல்லை எந்த தெய்வத்தை அருளும் கிடைக்காது. குலதெய்வ அருள் தான் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்குண்டான முழு முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். அது ஆடி மாதன்றது ரொம்ப விசேஷம், பரிகாரத்துக்கு ஏற்ற மாதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனே பலன் தரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு பங்குதாரர்கள் கூட, தொழில் வியாபாரம் தான் பங்குதாரர் இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் சொல்கிறோம், பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும், பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கும் நீங்கள் இறை வழிபாட்டால் தக்க தீர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும், வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் அந்த நேரங்காலம் இருக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தை கடந்து விட்டீர்களானால் திருப்பி பழையபடி அவங்களே தெரிஞ்சிருவாங்க. அவங்க உங்கள்கிட்ட அந்த பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. அவங்க விலை போகிறோம்னு சொல்லும்போது கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும், சொல்கிறதை கேட்கணும், இல்லைன்னா அவங்க விட்டுடணும், அவ்வளோதான். அதன் பிறகு எல்லாமே சரியாகிவிடும். எதை ஒன்றுமே வற்புறுத்தினால் பலன் கிடைக்காது. தெய்வ வழிபாடு கூட வற்புறுத்தி சொல்லக்கூடாது. போங்கன்னா நல்லதுன்னு சொல்லுங்கள், அவங்க கேட்டால் கேட்கட்டும், இதை செய்தால் நல்ல பலன் சொல்லுங்கள். நாங்களும் அப்படி தானே சொல்லிட்டு வரோம். நாங்கள் சொல்கிறதும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அவரோட பலன் அனுபவிக்க போகிறீங்க. செய்யலைன்னா கிடைக்கும், கொஞ்சம் நாள் தள்ளி கிடைக்கும், லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். அதுதான் விஷயம். எப்படி இருந்தாலும் இறை சக்தி எல்லாருக்குமே தானே கொடுக்க போகுது. ஆனால் சமமாக கொடுக்காது. அதுதான் அவங்கவுங்க காலத்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி, இது மாதிரிலாம் தான் இறைசக்தி கொடுத்துட்டு வரும். அதுதான் இந்த நவகிரகங்களை வச்சு கொடுக்கறது. அதனால் இது வேறு வரைக்கும் நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்நிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லா நலவும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.